நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி ஆனந்த கோடி நமஸ்காரம். என்ன அப்படின்னா, துளசி மகாதேவி. இந்த துளசியை நம்ம எல்லாருக்கும் வழிபடணுங்கிற ஆசை நிறைய இருக்கு. யார் இந்த அம்பாள்? இந்த அம்பாளை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னா, எம்பெருமானுக்கு பெருமாளுக்கு பிரீத்தியானவள் துளசி தேவி. இந்த துளசி தேவி பெருமாளுடைய அனுகிரகத்தால தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அடுத்தது, இப்ப இருக்கிற கட்டத்துல துளசியை நாங்க வச்சு வழிபடணும் சார், எங்களால முடியல, நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பல பேருடைய ஆசைகள். அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்னா இந்த துளசிக்கு அபார சக்தி உண்டு. என்ன அப்படின்னா, அந்த காலத்துல துளசி மாடன்னு ஒண்ணு வைப்பா, அதுல மித்தத்துல இருக்கும். அம்பால 3 பிரதட்சணம் பண்ணுவா டெய்லி. எதுக்காக அப்படின்னா, ஐஸ்வர்யம். 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்னு ஐஸ்வர்யம் பெருகும், அடுத்தது சர்வரோக நிவாரணம், வியாதி நிவர்த்தி ஆகும். பொம்மநாட்டி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பொம்மநாட்டுல நிறைய துளசி மாடத்தை சுத்தி விடுவா. எதுக்குன்னு தெரியுமா? பொம்மநாடு சுத்தினான்னா அவளுக்கு சுத்துறதே கிடையாது. என் சரீரம் நல்லா இருக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டா. எங்க ஆத்துக்காரர் அழோக திரகாத்திரமா இருக்கணும், எனக்கு வியாதி இல்லாம இருக்கு, பிரதட்சணம் பண்ணுவா. அப்படிப்பட்ட அந்த துளசி மாடம் அந்த காலத்துல, இப்போ ஒருத்தர் எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு துளசி மாடத்துல நான் பூஜை பண்ணணும் சார் அப்படிங்கிற. அப்பார்ட்மெண்ட்டா இருக்கு, நான் எங்கேயும் வணங்க முடியல, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உண்டா அப்படின்னா உண்டு. என்ன அப்படின்னா, நீங்க பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா, பெருமாள் கோவில்ல கண்டிப்பா துளசிக்குன்னு ஒரு மாடம் கண்டிப்பா இருக்கும். இப்ப இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல சில பேர் தீட்டு பட்டு எடுத்தோ அப்படின்னா பட்டு போயிடும், அனுஷ்டானம் போயிடுதுன்னா போயிடும், துளசி வாடி போயிடும். பெருமாள் கோவில்ல துளசி மாடம் கண்டிப்பாக இருக்கும். நீங்க அங்க போய் துளசி மாடத்தை வழிபட்டு ஐஸ்வர்யத்தை பெறலாம். அடுத்ததாக, சுவாமி நான் எங்காத்திலே வச்சுக்கணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் வீடா இருக்கிறவா கண்டிப்பா டெய்லி ஒரு துளசி வச்சு ஆத்துல துளசி மாடத்தில் பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் இருக்கும். அடுத்தது, சுவாமி நான் என்ன பண்றதுன்னா, அபார்ட்மெண்ட் மாடியில நீங்க துளசி வச்சு தாராளமா துளசியை பூஜை பண்ணலாம். அப்படி நீங்க பூஜை பண்ணீங்கன்னா மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும். 2வது, இந்த துளசியினால மகா பலன் என்ன அப்படின்னா, சர்ம வியாதிலாம் வராது, ரோக நிவாரணம். 2வது, அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும். 2வது, பெருமாளுக்கு விசேஷமான ஒரு பிரியமான ஒரு பத்திரம் என்ன அப்படின்னா துளசி பத்திரம். அதனால எல்லாரும் அவாவாளுடைய சக்திக்கு தகுந்தாப்புல துளசி மாடத்தை வச்சு ஆத்துல பிரதட்சணம் பண்ணுங்கோ, கண்டிப்பா அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். இப்ப நம்ம ஆத்துல துளசி மாடம் வைக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை சார், நான் என்ன பண்ணலாமாமா? ஆனா நான் அம்பாளை நிச்சயம் துளசி எனக்கு வழிபடணும் அப்படின்னா ஒரு சாநித்தியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப ஃபாரின்ல இருப்பா, துளசி மாடம் வைக்க முடியாது. சில பேராத்துல துளசி மாடம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நேர விஷ்ணு பாதம் ஒண்ணு இருக்கு, பெருமாளுடைய பாதம் ஒண்ணு இருக்கு. நீங்க சின்னதா கடையில வியாபாரம் பண்ணுவா பித்தளையில, அந்த விஷ்ணு பாதத்தை வாங்கிக்கிங்கோ. கடையில டெய்லி துளசி வாங்கிக்கிங்கோ. அந்த துளசிய விஷ்ணு பாதத்துல வச்சு ஒரு தாம்பாளத்துல வச்சிருங்கோ. தாம்பாளத்துல வச்சு விஷ்ணு பாதம் என்ன, எவ்வளோ துளசியை வச்சுதான் பூஜை பண்ணணும் நிறைய பேர் பிரார்த்தனை. ஆனா ஆத்துல மாடம் வைக்கணும், மாடம் வச்சு பூஜை பண்ணணும். ஆனா இப்ப இல்லாதவா என்ன பண்றது, நான் என்ன பண்றது சார் அப்படின்னா, துளசி நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு அந்த மகா துளசி தேவிய விஷ்ணுவுடைய பாதத்துல வச்சு நீங்க டெய்லி ஒரு 3 பிரதட்சணமானம் பண்ணலாம். இல்ல அம்பால டெய்லி அந்த துளசி தேவிய நீங்க வழிபடலாம். ஏன் அப்படின்னா, விஷ்ணுவுடைய பாதத்து சரணாகரத்துல துளசி தாயார் இருப்பா. உங்க ஆசையை நிறைவேறும். சார் மாடம் வச்சு நான் பூஜை பண்ணணும் பார்த்தேன் முடியல அப்படின்னா, விஷ்ணுவோடைய பாதமே நீங்க மாடமாவே வச்சுக்கலாம். அதுல துளசியை நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அந்த பத்திரத்தை அதுல வச்சு நீங்க பிரதட்சணம் பண்ணுங்க, 3 பிரதட்சணம். துளசி மாடத்தை சுத்தின மகா பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற எல்லாமே அப்பார்ட்மெண்ட் தான், இண்டிவிஜுவல் வீடே கிடையாது. 24வது மாடி, 25வது மாடி, 12வது மாடி அப்படி மாடியில தான் இருக்கும். மாடியில நம்மாத்துக்குள்ளேயே வைக்க முடியல. அதனால மாடம் வைக்கலைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருந்திருந்தால், மகாவிஷ்ணுடைய பாதத்தை வாங்கி, பூஜையில இருக்கும் பாதம் சின்னதா இருக்கும், வாங்கி கடையில இருந்து இங்க துளசியை வாங்கின்னு வந்து அந்த பாதத்துல வச்சு அதை 3 பிரதட்சணம் மாடத்தை சுத்துறாம நீங்க சுத்தினு வந்தேன்னா உங்களுக்கு அந்த துளசி பூஜை மகா
பண்ண பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால எல்லாரும் இதே மாதிரி ஈஸியா லகுவான மாடம் விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மாடம் வாங்க முடியல மாமா, எங்க காலத்துல துளசி மாடை வச்சா பட்டு போயிடுது, இல்ல மாடு கடிச்சிட்டு போயிடுது, இல்ல பட்டு போயிடுது, ஒரு அனுஷ்டானமா இருக்க முடியல அப்படின்னா இதுதான் ரொம்ப ஈஸியான வழி. ஏன்னா சுவாமி நீங்க பிரதட்சணம் அப்படின்னா மகாவிஷ்ணுவும் பிரதட்சணம் பண்ண மாதிரி ஆச்சு, துளசி தேவியும் பிரதட்சணம் பண்ண மாதிரி ஆச்சு. அடுத்த பிறவிலான பெரிய ஒரு பங்களாவா நம்ம வாங்கி துளசி மாடமாவே நம்ம பாத்துல வச்சு மகாலட்சுமியை வழிபடுறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் ஆதிபரா சக்தி மாதாஜிக்கு ஜெய்.